வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா, ஒரு தகப்பன் அவங்களுடைய குழந்தைகிட்ட சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா உன்னால அப்படின்னு கேட்குறாரு. அந்த குழந்தை அப்பா கிட்ட கேட்குது, என்னால முடியாது டாடி, நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குது. அப்போ அப்பா சொல்றாரு, பண்ணுவனே, இடைவிடாமல்னா கேப்பே இல்லாமல், கொஞ்சம் கூட கேப் இல்லாம நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குழந்தை அப்பா கிட்ட கேட்குது, எப்படி அப்படின்ட்டு. அதுக்கு அப்பா சொல்றாரு, காலையில தூங்கி எழுந்து கண்ணை திறந்ததும் வெளிச்சம் வரும்ல, இருள் நீங்கி வெளிச்சம் வரும். அப்போ ஏசப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் நீங்கி எப்போ எனக்கு வெளிச்சம் வரும், எப்போ சந்தோஷம் வரும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் குளிக்க போவேன், பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கும் பொழுது என்னுடைய வெளி பிரகாரமான அழுக்கெல்லாம் நான் தேய்ச்சி குளிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என் இருதயத்துல இருக்கிற பாவமான காரியங்கள் எல்லாம் இந்த சோப்பு எப்படி நான் தண்ணீரால என்ன நான் சுத்தப்படுத்திக்கிறனோ அது மாதிரி நீங்க என்ன உங்க அபிஷேகத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது, எனக்கு இன்னைக்குரிய சாப்பாடு நீங்க கொடுத்தீங்களே அதற்காக நன்றி, என்னோட வயிறார நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாம என்னுடைய ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய மன்னாவையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். வண்டியில போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது, இந்த வாழ்க்கை பயணத்துல இவ்வளோ தூரம் என் கூட வந்தீங்களே சாமி, நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், நான் கூட பண்ணுவேன், தூங்கி எழுந்து பாத்திரம்லாம் தேய்க்கும் போது இந்த பாத்திரத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி போதோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப நாளா நான் யாருன்னா மன்னிக்க முடியாம இருக்கிற காரியங்கள், சின்ன சின்ன வைராக்கியங்கள், கசப்பு, அது எல்லாம் போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி சமைக்கும் பொழுது எண்ணெய் போடும் போது அந்த எண்ணெய் எப்படி சூடானதும் இந்த எண்ணெய் எப்படி இவ்வளோ ஹீட்டா இருக்குது, அது மாதிரி பரிசுத்த வாழ்க்கையில அபிஷேகத்தினால என்னை நிரப்பணும் அப்படின்னு. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்றது, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம பைபிள் படிச்சு முட்டி போட்டு ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சாமி கூட கனெக்ஷன்லயே நம்ம இருந்தா நம்மளாலையும் கண்டிப்பா இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சத்திய வேதம் பக்தரின்